இப்போ டைம் வந்து நைட்டு 11:30. ஸோ நாங்கள் இப்போது மிட் நைட்டில் குக் பண்ணி சாப்பிட போகிறோம். என்ன குக் பண்ணி சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் வாங்க. ரஷ்மி என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? பேல் பூரி. 11:30க்கு பேல் பூரி. நான் ஹெல்ப் பண்ணணுமா ரஷ்மி? இல்லை நீயே எல்லாம் பண்ணிடுவியா? நாங்கள் சாப்பிட்டு மட்டும் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பிகாஸ் வி ஆர் வெரி டயர்டு. நாங்கள் வீக்கெண்ட் மோடில் இருக்கோம். லாங் வீக்கெண்ட் மோடில் இருக்கோம். சரி, நான் உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறேன் ரஷ்மி. என்னென்னா பேல் பூரிக்கு முக்கியமான பொருள் என்ன வேணும் நமக்கு? பேல், அதாவது பொரி வேணும். அந்த பொரி எங்கே இருக்குன்னு சொன்னா நான் அதை உனக்கு எடுத்து கொடுக்குறேன். இதுக்கு பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல தான் இருக்கா? எங்க இருக்கு? கீழே கீழே கீழேயா? இல்லையா? இது உள்ள உட்காந்து தேடி எடுக்கணும். இதுவே ஒரு டாஸ்க். இங்கேயே இருக்கு பேல்பூரி. எப்படி ஹரிணி இவ்வளோ பெரிய பாக்கெட் இன்னும் கண்ணில் பட்டு காலியாகாம இருக்கு? இது என் கண்ணில் காட்டவே இல்லை. இல்லைன்னா நான் டெய்லி ஈவினிங் இதே நான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுப்பேன். என்னை பற்றி தெரிஞ்சுட்டு தான் அவன் எனக்கு இதை காட்டவே இல்லை. ஸோ பேட். நான் இன்னொரு பெரிய ஹெல்ப் கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன் ரஷ்மி. அதாவது பெரிய இன்க்ரீடியன்ட் எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பவுல் வேணும். நான் உனக்கு பெரிய பவுலும் எடுத்து கொடுத்துட்றேன். ஏன்னா ஓகேவா? ஸோ என்ன பவுல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. இங்கே எத்தனை பவுலா? இது ஓகேதாடா? நம்ம எது பண்ணாலும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். நம்ம 11:30க்கு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமோ அதை நீட்டாக சூப்பராக பண்ணி சாப்பிடணும். என்ன வேணும் உனக்கு? கொரியாண்டரா? அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இது மாதிரி இதை எடுத்து கொடுக்குறது, இதை எடுத்து கொடுக்குறது இல்லை. பெரிய வேலை தான் என்கிட்ட சொல்லணும். அதுதான் நான் செய்வேன். ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரதுனால கொரியாண்டர் எடுத்து தரேன். ரஷ்மி, உனக்கு வேற என்ன வேணும்? மிக்சர் பாக்கெட். எல்லா பெரிய வேலையும் நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் ரஷ்மி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி. ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர், சாட் மசாலா, கொஞ்சம் ஆயில், உப்பு, காரப்பொடி, பொரி, மிக்சர். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுல். ஓகே ரஷ்மி, மிக்ஸ் பண்ணடா. வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங். ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜஸ்ட் கட் பண்ணுறது மட்டும்தான் இல்லை. ஓகே, பேல் பூரியெல்லாம் செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்றணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. Midnight craving. But it's a very good craving. ஒரு நாளைக்கு நம்ம நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நான் ஹைதராபாத்ல இருந்தப்போ பிஜியில் ஸ்டே பண்ணியிருப்பேன்ல. அப்போது ஃப்ரைடே நைட்டு ஜென்ரலாக நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நல்லா அரட்டை அடிப்போம். இந்த மாதிரி டவுன்ஷிராச்சு அந்த மாதிரிலாம் விளாண்டுட்ருப்போம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு பிஜியில் குக்கிங்கெல்லாம் அலோடே கிடையாது. பட் இருந்தாலும் சின்ன சின்னதாக ஆம்லேட் போடுறதுக்கு, நூடுல்ஸ் போடுறதுக்கு நாங்கள் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வச்சுருப்போம். சில டைம் இந்த நைட் டைமில் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, கிச்சனில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இப்படிலாம் திருடிட்டு யாராவது எக்கு வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 2 சுட்டுட்டு நாங்கள் எப்போதுமே நூடுல்ஸ் வந்து எங்கள் கையிலேயே வச்சுருப்போம். ஒரு ஸ்டாக் இருக்கும் எங்ககிட்ட. நாங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஈக்குவல் போர்ஷனில் எல்லாரும் பிரித்து உட்காந்து 1 மணி 2 மணிக்கெல்லாம் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருப்போம். இட் வாஸ் வண்டர்ஃபுல் டைம். ஓகே. ஸோ வெங்காயம், தக்காளி, உப்பு, காரப்பொடி, எண்ணெய், கொஞ்சம் சாட் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் பொரியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கடைசியில் கொஞ்சம் இதுக்கு மேலே மிக்சரை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நான் பவுல் எடுத்துட்டு வரவா ரஷ்மி? பவுலா பிளேட்டா? இல்லை, ஒரே ஒரு பவுல் எடுத்து நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. இந்த பவுலே இருக்கட்டும். இல்லாட்டி ஜஸ்ட் ஸ்பூன் மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு வேஸ்ட் ஆகிற நேரத்தில் வாஷ் பண்ணுங்களா? ஸ்பூன் இல்லைன்னா போதும் ரஷ்மி. ஓகே, ஸ்பூன் போட்டுடலாமா? சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். Yummy. ஹலோ மேடம், பண்ணுங்க. இங்கே இருக்கிறது 2 ஸ்பூனு. ஸ்ருதி
ஸ்ருதி இருக்கிறது இது நம்ம ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம்டி. இது ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உனக்கு 4 பொரி, எனக்கு 4 பொரி. இந்த குரங்கு குட்டிங்கெல்லாம் சண்டை போட்டு சாப்பிடும் பாரு, மாதிரி சாப்பிட்டு. இந்த வா ஷேரிங்க. கணக்கா நாள் தான் போடுறது. ஏன் நிறைய விழுந்துருச்சு. போதும் போதும். அதாவது சட்டி காலியாக இருக்கக்கூடாது. அதனால இந்த ரிமைன்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு நம்ம கழுவிடலாம். பாவம் சட்டியும் பாவம்ல. ஓகே, ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பேசிட்டே போய் தூங்கிடலாம். பாய்.